உங்களை நான் அழிக்கலைன்னா நீங்கள் என்னை அழிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பகை. இந்த 47 ஆண்டுகளாக அவர்களுக்கும் இவர்களுக்கும் தீராத பகை இருந்துச்சு. அமைதியான வழியில் அணு ஆற்றலை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. அணுசக்தி நாடாக மாறிட்டீங்கன்னா உங்களை தொடவே முடியாது. இந்த சாவுக்கு அவர்கள் எண்ணெய் விலை உயர்ந்துச்சுன்னா பணவீக்கம் உயரும், பணவீக்கம் உயர்ந்துச்சுன்னா விலைவாசி உயரும். அப்போ எல்லாரையும் அது பாதிக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக ஐநா கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். இப்போ இந்த போர் அச்சம் தான் எல்லாருக்கும் அதிகமாக இருக்கு. நமக்கே ஃபியூல்லாம் வருமா நின்றுமா அந்த மாதிரியெல்லாம் ஒரு அச்சம் இருக்கு. முதல்ல இப்படி ஒரு போர் வர்றதுக்கு உண்மையான காரணம் என்ன? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன நோக்கம் உண்மையிலேயே ஈரான் அட்டாக் பண்றதுக்கு சார்? இஸ்ரேலுக்கு என்ன நோக்கம்ன்றது நமக்கு தெரியும். அவங்களும் ஈரானும் ஜென்ம பகைவர்கள். அதனால ஒருத்தர் தான் இருக்க முடியும். உங்களை நான் அழிக்கலைன்னா நீங்க என்ன அழிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பகை அவங்க ரெண்டு பேருக்கும். 47 ஆண்டுகளாக டெத் டு இஸ்ரேல் அப்படின்ட்டு ஈரானுடைய தெருக்களில் முழக்கம் கேட்கறத எல்லாரும் பார்த்துருக்காங்க. டெத் டு அமெரிக்கா அப்படின்ட்டும் 1979 இஸ்லாமிய புரட்சி அரசு வந்த பிறகு மிகப்பெரிய பகைவனாக அமெரிக்கா மாறிடுச்சு. அவங்களுடைய அதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த ஷா அவர் அடைக்கலம் தேடி வேறு நாடுகளுக்கெல்லாம் போனார். கடைசியில் எகிப்திலலாம் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு அவர் ஒரு இடம் தேடிட்டு இருந்தபோது அமெரிக்கா அவருக்கு அடைக்கலம் தந்தது. அந்த அடைக்கலம் தந்த பிறகு ஈரானியர்கள் அதில் நிறைய வருத்தப்பட்டார்கள். உடனே அமெரிக்க தூதரகத்தை முற்றுகை பண்ணி ஒரு 444 நாட்கள் அந்த தூதரகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு பிணை கைதிகள் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போது அங்கே அதிபராக இருந்தவர் ஜிம்மி கார்ட்டர். அவர் அவங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்தார். அந்த நடவடிக்கை தோற்று போச்சு. இதெல்லாம் ஆர்கோ அப்படின்ற ஹாலிவுட் படத்தில் இதையே கதையாக ஆக்கி படமாக ஆக்கியிருக்காங்க. அதனால் இப்படி தொடங்குச்சு. இந்த 47 ஆண்டுகளாக அவர்களுக்கும் இவர்களுக்கும் தீராத பகை இருந்துச்சு. இப்போது அவர்கள் முதல் 10 ஆண்டுகள் கொமேனி அப்படின்ற அந்த மத தலைவர் அவர் ஆட்சியில் இருந்தார். அவருடைய ஆட்சியில் ஒரு 8 வருஷம் ஈராக்கோட சண்டை போட்டார். அந்த சண்டையில் ஈராக்கை மறைமுகமாக அப்போ இருந்த அதிபர் ரொனால்ட் ரேகன் ஆதரிச்சார். அதனால இந்த பகை இன்னும் தீவிரமாச்சு. ஏன்னா அந்த ஈரானியர்கள் அமெரிக்கர்களை தலைகுனிவை ஏற்படுத்திட்டார்கள் அப்படின்ற எண்ணம் அமெரிக்க அதிபர்கள் மத்தியில் பெருசாக எழுந்துருச்சு. அது முடிஞ்ச பிறகு இவர் ஆட்சிக்கு வரார். இப்போ இறந்துட்டார் இல்லையா, காமெனேயி. அவர் ஆட்சிக்கு வரார். அவர் ஆட்சிக்கு 37 ஆண்டுகள் இருக்கார். அந்த 37 ஆண்டுகளில் ஈரானை ஒரு வலுவான ஒரு நாடாக, அதாவது இராணுவ ரீதியாக வலுவான ஒரு நாடாக, முதன்முறையாக அணுசக்தியை நாடும் ஒரு நாடாக, நியூக்ளியர் பவர் அப்படி மாறணும்ன்ட்டு அதற்காக நிறைய பணத்தையும் நேரத்தையும் தொழில்நுட்பத்தையும் பகையையும் இதெல்லாம் சேர்த்து பகையையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் போயிட்டு இருந்தார். அமெரிக்கர்கள் முதல்ல கிளின்டன் இருந்த காலத்தில், பில் கிளின்டன் இருந்த காலத்தில் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் புஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுக்கப்புறம் ஒபாமா அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் இந்த அணுசக்தியை தேடும் இந்த முயற்சியை நீங்கள் கைவிட வேண்டும். அதாவது நீங்கள் அமைதியான வழியில் அணு ஆற்றலை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. அதற்கு யுரேனியம் 235 ஒரு குறிப்பிட்ட அளவு செறிவூட்டினாலே போகிறோம், 3.67%. அப்புறம் மருத்துவ பயனுக்கும் பயன்படுத்தலாம் யுரேனியத்தை. அதற்கு மேலே நீங்கள் செறிவூட்டினீங்கன்னா உங்களுக்கு வெறும் மருத்துவத்துக்கோ அல்லது மின்சாரத்திற்கோ அதை பயன்படுத்துகிற எண்ணம் இல்லை. நீங்கள் அதை ஒரு அணு தலையாக, நியூக்ளியர் ஹெட்டாக மாற்றுகிற முயற்சியில் இறங்கியிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி அவர்கள் ஒரு 3 ஆண்டுகள் ஒமானிகளுடைய துணையோட இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து, ஏன்னா அவங்களுக்குள்ள தூதரக உறவு இல்லை, நடந்து அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் 2015 ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா 5 நிரந்தர ஐநா பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள், ஐரோப்பிய ஒன்றியம், இவங்கெல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்ட ஒரு ஒப்பந்தம். இப்போது அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுச்சுன்னா, இவர்கள் 3.67% தான் செறிவூட்டணும். அப்புறம் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதாவது சர்வதேச அணுசக்தி முகவம்,
அது வந்து ஐநாவுடைய ஒரு துணை அமைப்பு, ஆஸ்திரியாவில் வியன்னால இருக்கு. ஓகே. அவர்களுடைய கண்காணிப்புக்கு உட்படணும். அவங்களுடைய அணுக்கூடங்கள், அணு ஆயுத தளங்கள், இதெல்லாம் அவங்களுடைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இப்போ நம்ம கூடங்குளத்தில் இருக்கு இல்லையா, அந்த கூடங்குளத்தை அவங்க வந்து பார்க்குறாங்கன்னா அங்கே நம்ம மின்சாரம் தான் தயாரிக்கிறோம்னு தெரியும் அவங்களுக்கு. அங்கே 6 அலகு இருக்குது, 6 யூனிட் இருக்குது. அதில் 2 யூனிட் தான் இப்போது நமக்கு 4000 மெகாவாட் வருது. இன்னும் ஒரு வருஷத்தில் மீதி 4ம் பயனுக்கு வரும். அந்த மாதிரி இந்த ஷரத்தெல்லாம் இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு ஷரத்து வந்து என்னென்னா, 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் அவர்களை கட்டுப்படுத்தாது ஈரானை. அது இவர் 2016 அதிபர் ட்ரம்ப் முதன்முறையாக ஆட்சிக்கு வருகிறார். அவர் இது மிக மோசமான ஒப்பந்தம், இது வந்து அவர்களை நாளைக்கு அவர்கள் அணுசக்தியாக மாறுவதை கட்டுப்படுத்துகிற ஒரு ஒப்பந்தம் இல்லை, இவ்வளோ ஒரு மோசமான ஒப்பந்தத்தை இவர் பண்ணிக்கிட்டாரு, நான் அதிலிருந்து வெளியே போவேன்னு சொல்லிட்டு 2002 வருஷத்தில் வெளியே வந்துடுறார். வெளியே வந்த உடனே அவர்கள் அந்த ஒப்பந்தம் அவர்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் முழுமையாக செறிவூட்டுற முயற்சியில் இறங்கிட்டாங்க. இவர்களுக்கு இஸ்ரேல் இப்போ வந்து உலகத்தில் 9 நாடுகள் அணுசக்தி நாடுகளாக இருக்கின்றன, 5 நிரந்தர உறுப்பினர்கள். அதுக்கு பிறகு வந்து இஸ்ரேல் தான் அணு சக்தின்ட்டு ஒத்துக்கலை, ஆனால் மறுக்கவும் இல்லை. அது 60களிலேயே அணு சக்தியாக மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன், பல பேர் நினைக்கிறாங்க. அதற்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் சமீபத்திய வரவு வந்து வடகொரியா. இப்போ நீங்கள் அணுசக்தி நாடாக மாறிட்டீங்கன்னா உங்களை தொடவே முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் கவசம், உங்களை குண்டு துளைக்க முடியாத ஒரு கவசத்தை நீங்கள் போட்டுக்கிட்ட மாதிரி உங்களை ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது. இப்போ வடகொரியாவை அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வடகொரியா அவருடைய சித்தாந்தத்திற்கு மாறுதலான ஒரு நாடு. அவர் மட்டுமில்லை, மேலை நாடுகள் அத்தனைக்கும் பிடிக்காத ஒரு சித்தாந்தத்தை கைக்கொள்கிற ஒரு நாடு. அந்த நாடு அப்படி இருக்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய கண் உறுத்தலாக இருக்குது. அதை முடிச்சிடணும்னு நினைப்பாங்க விட்டா, ஆனால் அவர்களால் அது முடியலை. அவங்களோட பேச்சுவார்த்தைகள் தொடக்கத்தில் நடத்தி அவர் பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கர்களை மூழ்கடித்து தந்திரமாக மறைமுகமாக ஒரு அணுசக்தியாக மாறிவிட்டார். அந்த மாதிரி இவங்க ஆயிடக்கூடாது. ஏன் ஆயிடக்கூடாது? முதல்ல இஸ்ரேலுக்கு அது பெரிய ஆபத்து அப்படின்னு அவர் நினைக்கிறார், ஒன்று. ரெண்டாவது, பின்னாடி இவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிவிட்டு இவர்கள் இந்த வித்தியாசங்களோட, ஏன்னா மத ரீதியாகவும் அவங்க ரொம்ப வித்தியாசப்படுறாங்க. இது வந்து ஒரு இஸ்லாமிய புரட்சி அரசு. இந்த அரசு எப்போவுமே மேலை நாடுகளை தங்களுடைய எதிரியாக பார்க்கிறது. சாத்தான்னே சொல்லியிருக்கு அமெரிக்காவை. 47 ஆண்டுகளாக அமெரிக்காவிற்கு மரணம் அப்படின்னு முழங்கியிருக்கு. இவர்களுக்கு அணுசக்தி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இவங்களை தொட முடியாத உயரத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நேற்று சொல்லியிருக்கார். நேற்று அவர் செய்தியாளர்களை நிறைய பேர் சந்திச்சு ரொம்ப நேரம் பேசினார். நானே கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறார், இவர்கள் மிக பலவீனமாக இருந்த இந்த சூழல், அதனால் நான் போய் தாக்கினேன். இந்த சூழலில் தான் பலவீனமாக இருக்காங்க. இது 47 ஆண்டுகளில் இவ்வளவு பலவீனமாக அவர்கள் எப்பவும் இருந்ததில்லை. போன ஆண்டு நடந்த இந்த 12 நாள் போரில் அவர்கள் வந்து தேவ் பீன் டீக்ரேடட்னா வந்து அவர்களுடைய ஆற்றல் சக்தி எல்லாம் வந்து ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக்கணும், ஒரு எதிரியை கையறு நிலைக்கு கொண்டு வர்றது என்னுடைய நன்மை, எனக்கு நன்மை அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னும் காரணமும் சொல்கிறார், நான் அதை பண்ணலைன்னா அவங்க என்னை தாக்கியிருப்பாங்கன்னு சொல்கிறார். அது நம்புற மாதிரி இல்லை. அதனால் அவர் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செயல்படுறவர், சர்வதேச சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. எந்த தோழமை நாடுகளையும் அவர் கலந்து பேசலை. தோழமை நாடுகளை விடுங்க, உள்ளுக்குள்ளே இருக்க 2 நாடாளுமன்ற அவையமுமே அவர் கட்டுப்படுத்தி கேட்கலை, அவர்களுடைய ஒப்புதலோ. ஏன்னா அவங்க அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒரு போரை தொடுக்கணும்னா முறையாக அவர்களுடைய ஒப்புதலோட தான் தொடுக்கணும். அதை அவர் பண்ணலை. அவர் தன்னிச்சையாக செயல்படுறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஈரானியர்களும் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு அவர்கள் இல்லை. அவர்கள் வந்து அவங்களுடைய முயற்சியையும் அவர்களுடைய எண்ணத்தையும் மறைத்தே தான் செயல்பட்டுருக்காங்கன்ட்டு தான் நான் படிக்கிறதுலேருந்து எனக்கு அப்படி தான் தோணுது. நான் மட்டும் அப்படி நினைக்கல. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்களே என்ன சொல்கிறாங்க, இவங்க 60% செறிவூட்டியிருக்காங்க. அது வந்து அணு ஆயுத தலையாக மாற்றுறதுக்கான செறிவூட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 400 கிலோகிராம் யுரேனியம் அந்த அளவுக்கு செறிவூட்டப்பட்டதை அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சிக்கல். இந்த சிக்கலில் இந்த ஆண்டு தொடக்கத்தில், போன ஆண்டு முடிவில் அங்கே வீதிகளில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து இந்த அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தின போது அது வரைக்கும் அவருடைய கவனம் வேற எங்கேயோ இருந்துச்சு, அதிபர் ட்ரம்ப்புடைய கவனம். இந்த பக்கம் திரும்பி என்ன பண்ணார், உடனே நீங்கள் போராடுங்க, நான் வந்து என்னுடைய துப்பாக்கி விசையை நான் அழுத்தி வைத்திருக்கிறேன், தோட்டா போட்டு அழுத்தி வைத்திருக்கிறேன், காக்ட் அண்ட் லோடட் அப்படின்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் ஆர்த்தெழுங்கள், நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னாரு. அவங்கள விட்டுட்டார், கை விட்டுட்டார். அவங்களில் பல ஆயிரக்கணக்கான பேரை இந்த அரசு கொன்னுடுச்சு. 3000 பேர் இறந்துட்டாங்கன்னு இந்த அரசே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கு. அது மாதிரி பல மடங்கு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க.
நமக்கு தெரியாது எவ்வளவு. இதுக்கிடையில் கடந்த 12 நாள் போர் நடந்து முடிஞ்ச பிறகு திருப்பி பேச்சுவார்த்தைகளுக்கு அவர்களும் இவங்களும் வர்றதுக்கு ஒமானிகள் மீண்டும் முயற்சி பண்ணி கொண்டு வந்து February 6 ஒமானில் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் தொடங்குச்சு. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் சுவிட்சர்லாண்டில் நடந்துச்சு. அதில் கடைசியாக நடந்த சுற்று பேச்சுவார்த்தைகளில் தான் அது நேரடி பேச்சுவார்த்தைகள் போல இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க நேரடியாக சந்திச்சுக்க மாட்டாங்க. தூதர் தான் இடையில பேசுவாங்க. தூது வேலை பார்க்குறவர்கள் அவர்கள் போயிட்டு வருவாங்க. இந்த முறை நேரடியாக சந்திச்சுக்கும் பொழுது செறிவூட்டுறது எங்களுடைய பிறப்புரிமைன்னு அவர் சொல்கிறாரு, அப்பாஸ் அராக்சி, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர். அப்போ அதை தடுக்கிறது எங்களுடைய உரிமை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்துடுது. இப்படி சொன்ன உடனே வெளியுறவு அமைச்சர், ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அவரை ஸ்டீவ் விட்காஃப், அதிபர் ட்ரம்ப்பினுடைய தனி தூதர், அவரை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ட்டு அமெரிக்க ஊடக செய்தி ஒன்று சொல்லுது. இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. அவரை நீங்கள் இப்படி கத்துறதா இருந்தால் நான் வெளியே போகணுன்னா நான் அந்த அறையை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதிபர் ட்ரம்ப்புக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அந்த நேரத்தில் தான் அவர் குழப்பமடைந்தார், நான் பிளஸ்ட். அவர் என்ன இப்படி அவங்க வழிக்கு வருவாங்கன்னு நினச்சோம், இவ்வளோ பெரிய ஒரு முற்றுகை இங்கே பண்ணியிருக்கோம், 2 பெரிய போர்க்கப்பல் கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம், அதில் ஒவ்வொரு போர்க்கப்பல்லையும் ஆயிரக்கணக்கான பேர் வாசம் பண்ணுற வீரர்கள் இருக்காங்க, இப்படி இருக்குதும் அவங்க பயப்படலை, ஏன் அவங்க வழிக்கு வரலை அப்படின்ட்டு அவர் அதிபர் ட்ரம்ப் ஸ்டீவ் விட்காஃப் கிட்ட கேட்டதா ஸ்டீவ் விட்காஃப் February 21 உலகத்துக்கே சொன்னார். அதனால் இதுதான் இதனுடைய பின்னணி. ஈரானியர்களும் இந்த தாக்குதலை இது அவர் பயமுறுத்திட்டு இருக்காரே தவிர அதை பண்ண மாட்டார். அவங்களும் எதிர்பார்க்கல, ஈரானியர்களும் இல்லை. அதாவது தாக்குதல் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். நான் கூட முன்னாடி பேசும்பொழுது இந்த தாக்குதலுக்கு முன்னாடி 50-50ன்னு தான் சொன்னேன். இந்த 2 பெரிய USS ஜெரால்ட் ஃபோர்டுன்னு சொல்லிட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய போர்க்கப்பல், இன்னொரு போர்க்கப்பல் USS ஏப்ரஹாம் லிங்கன், அதுவும் ஒரு பெரிய கப்பல். அது 2ம் அங்கே இருக்குது. அப்புறம் ஈரானை சுற்றி வளைகுடா நாடுகளில் சவுதி அரேபியா தவிர நினைக்கிறேன் மற்ற எல்லா இடங்கள்லையும் அமெரிக்க தளங்கள் இருக்குது, அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. ஒரு 40,000 வீரர்கள் இருக்காங்க. அவர்களை இப்போ 4வது நாளாக நம்ம இந்த போர் நடந்துகிட்ருக்கு. இந்த 4 நாளில் முதல் நாள் தாக்குதலில் அவர்களுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா கமேனி இறந்துட்டார். அப்புறம் சில முக்கிய தலைவர்களை அவர்கள் கொண்டுட்டாங்க ஒரு தாக்குதலில். இந்த சாவுக்கு அவர்கள் பயப்படலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஈரானியர்கள். இல்லை, கமேனியுடைய மரணம்ன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா அந்தளவுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். எப்படி துல்லியமாக அவருடைய இடத்த இவங்க தாக்குனாங்க அப்படிங்கிறதும் இல்லை. போன வருஷம் 2015 ஜூன் மாதம் தாக்குதல் அவர் பண்ணும் பொழுதே அணுக்கூடங்கள் 3 இடத்துல இருந்துச்சு இல்லையா, ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான். அந்த 3 இடத்த அவர் தாக்கும் பொழுது என்ன சொன்னார், நீங்கள் எங்கே ஒளிஞ்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும், உங்களை இப்போதைக்கு விட்டு வச்சுருக்கோம். அதனால் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இருக்கிற நுண்ணறிவு திறன் அவ்வளவா இருக்குது, அவ்வளோ ஊடுருவி இருக்காங்க. ஆனால் இவங்களும் ஈரானியர்களும் அப்போ போன தாக்குதல் அப்போ அவர் எங்கே இருந்தார்னே தெரியல. அவர் மறைஞ்சிருந்தார், ஒரு உள்ள பூமிக்கு கீழே இருந்த ஒரு பாதுகாப்பான அறையில் இருந்தார்லாம் பேச்சு வந்துச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இந்த முறை அவர்கள் அந்த மாதிரிலாம் போக விரும்பலை. அவர் போகாத இந்த போர், அதாவது அவங்க இன்னைக்கு நாளைக்கு நடக்கும்ன்ற மாதிரி நடக்கும், எப்போ நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாத இருந்துச்சு. முதல் தாக்குதல் எத்தனை மணிக்கு தொடங்குச்சுன்னா காலையில் 9:30 மணிக்கு. பகலில் இந்த தாக்குதல் நடக்காதுன்னு அவங்க நினைச்சாங்க. அப்புறம் எல்லா பெரிய தலைவர்களும் அவருடைய தலைமையில் வெளியில் அவருடைய அலுவலகத்தில் கூடுறாங்க. அவர் ஒரு பக்கத்து அறையிலையோ பக்கத்து கூடத்துலையோ இருக்கார். அதை தாக்கின உடனே இறந்துடுறாரு. அவர் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தில் இருக்க சில பேரும் இறந்துடுறாங்க. ஒரு கை குழந்தை உட்பட, இன்ஃபென்ட் சைல்டுன்னு சொல்கிறாங்க, அவங்க வரைக்கும் இறந்துடுறாங்க. அவருக்கு 6 குழந்தைகள். அதில் அவருடைய மகன் மொச்தபா காமனை, அவர் அடுத்த தலைவராக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அதில் அவர் ஒருத்தரா சொல்றாங்க. அதாவது அவர்களே. ஆனால் இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய அடியா, அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தாக்குதலா இது இருந்துச்சுதா? ஈரானுடைய அட்டாக் பதிலுக்கு அவங்க தாக்கும், அதாவது வளைகுடா நாடுகள் அவங்க தாக்குவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஐம் சர்ப்ரைஸ்டுன்னு நேற்று சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அரபு நாடுகளை அவங்க தாக்குவாங்கன்ட்டு அவர் நினைக்கல. ஏன்னா அவங்க அமெரிக்க தளங்களை மட்டும் தாக்கலை, அங்கே இருக்க எண்ணெய் கிணறுகளில் அதெல்லாம் கூட தாக்கியிருக்காங்க. அந்த வளைகுடா நாடுகள் 6ம் சேர்ந்து ஒரு குழு வச்சுருக்காங்க, ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு பேர் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில். ஸோ வளைகுடா கூட்டுறவு குழு அப்படின்ட்டு பேர். அவர்கள் இது நாங்கள் இந்த போருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, நீங்கள் பண்ணுறது சரியில்லை, நாங்கள் பதிலடி தருவதற்கான உரிமையை பெற்றிருக்கிறோம் அப்படின்ட்டுலாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு உலக போராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
இல்லை அப்படிலாம் மாறும்னு எனக்கு தோணலை. ஏன்னா 2 உலகப் போரை நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய பேரழிவையும் சீரழிவையும் பார்த்தது உலகம் இது. அந்த காலத்தில் வாழ்ந்தவர் சில பேர் இன்னும் 2வது உலகப் போரில் வாழ்ந்தவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் அதுக்கான ஆற்றலோ சக்தியோ அதெல்லாம் எந்த நாட்டுக்கும் இருக்கிறதா நான் நினைக்கல. இங்கே பாருங்கள், இங்கே அமெரிக்காவே என்ன பாடுபடுது. இந்த 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 ஈரான் அவ்வளவு குற்றுயிரும் உயிருமாக இருக்கக்கூடிய ஈரானை 2 நாடுகள் மிகப்பெரிய உலகத்தினுடைய ஒரே வல்லரசும் இன்னொரு நாடு பல போர்களை கண்டு பல வெற்றிக்களங்களை கண்ட ஒரு நாடும் சேர்ந்து தாக்கிய ஈரான் தாக்கு பிடிக்குது, அவர்களை மூச்சரைக்க வைக்குது. அதனால அப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தெரியுதா? எனக்கு அப்படி தோணலை. இந்த போர் சீக்கிரம்னா அவரே 4-5 வாரம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலேயே எங்களால் போக முடியும், அதுக்கான இராணுவ தளவாடங்கள் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் போன போர் 12 நாள் நடந்துச்சு. அதனால இவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய இராணுவ ஆற்றலை முழுவதுமாக இவர்களுடைய பார்வையில் இராணுவ ரீதியான ஒரு வியூக அமைப்பில் முழுவதுமாக நிர்மூலப்படுத்திட்டோம், முழுவதுமாக சீரழிச்சிட்டோம். இன்னும் ஒரு 20, 30, 40 ஆண்டுகள் ஆகும் அவர்கள் திரும்பி எழறதுக்குன்ற மாதிரி ஒரு நிலைமையை அவர்கள் எட்டிட்டாங்கன்னா, அவர் தான் சொல்கிறாரே, நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக 4-5 வாரம்னு நான் கணக்கு வச்சுருந்தேன், ஆனால் we are ahead of schedule, நாங்கள் 2 நாளில் முடிக்க வேண்டிய விஷயத்தை 1.5 நாள்லேயே முடிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறார். அதனால் ஒருவேளை ஒரு 10 நாளில் இது முடிவுக்கு வரலாம். பேச்சுவார்த்தைகளுக்கு இவங்க பேச்சுவார்த்தைகளுக்கு கேட்டாங்க, நான் நீங்கள் ரொம்ப தாமதமாக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன்னு நேற்று சொல்லியிருக்காரு. டூ லேட் அப்படின்ற மாதிரி. இதில் எவ்வளோ அவர் சொல்கிறதுல எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு தெரியாது, கொஞ்சம் உண்மை இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறார். இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒமானிகள் மீண்டும் ஒமானிகள் தூண்டுதலின் பேரில் பேச்சுவார்த்தைகள் திருப்பி வரலாம். ரெண்டு பேரும் முகத்தை காப்பாற்றிக்கிற மாதிரி, அவர்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக்கிற மாதிரி ஒரு தீர்வு ஏற்படலாம். அமெரிக்கர்களுக்கும் அந்த தீர்வு வேணும், ஈரானியர்களுக்கு அதை விட அதிகமாக வேணும். அதை எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கிடையில் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்களுடைய தலைவர் ரஃபேல் க்ரோசின்ட்டு ஒரு இட்டாலியன், அவரும் நாங்கள் உங்களோட பேச தயாராக இருக்கோம், பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்பாடு பண்ண தயாராக இருக்கோம், எப்போவும் நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலான்னு நேற்றோ முந்தா நாளோ அவர் அறிக்கை விட்டுருக்காரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, ஈரானியர்கள் ஆனால் அதுக்கு எதுவும் நாங்கள் பலமுறை அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணோம், அவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலைன்னு சொல்கிறார். அதனால் இது போரினுடைய துவக்கம், இந்த போரினுடைய ஏர்லி ஸ்டேஜஸ். அதனால் நம்ம போக போக பார்க்கணும். இந்த போர் மிக மோசமாகி பல பேரை துன்பப்படுத்தி பல குடும்பங்களை அழித்து அதுக்கப்புறம் சீராகும்னு எனக்கு தோணுது. ஓகே, இதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு எந்த மாதிரி சார் இருக்கு? இந்தியா நம்ம ரொம்ப தர்மசங்கடமான நிலையில் இருக்கோம். என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? ஏன்னா சிலர்லாம் நடுநிலையாக தான் இருக்கணும். நிறைய பேர் அவரை காமனை இறந்ததுக்கு இரங்கல் கூட நம்ம தெரிவிக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தேன். ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன்ட்டு இஸ்லாமிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அதில் 50 நாடுகளுக்கு மேலே உறுப்பினர்களாக இருக்காங்க. அதுலேயே 40 நாடுகள் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கலை. அதனால் அவர்கள் நாம் நடுவில் இல்லை, சரியாக முழுவதும் நம்ம நடுவில் இல்லை, கொஞ்சம் இஸ்ரேல் சார்ந்து இருக்கிறோன்ற எண்ணம் பல பேருக்கு இருக்குது. ஓகே, இது எந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக இல்லை மற்ற விஷயங்கள் எப்படி சார் பாதிப்பு இருக்கும்? உலக அளவுக்கும் சரி, இந்திய அளவுக்கும் சரி, நமக்கும் சரி. முதல்ல எண்ணெய் விலையெல்லாம் தாறுமாறாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் வரவு போக்குவரத்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ், அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு 5ல் 1 பங்கு அது வழியாக வருது. நமக்கு வரக்கூடிய எண்ணெய் பாதி அங்கிறது அந்த வழியாக தான் வருதுன்னு கேள்விப்படுறோம். அதனால் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் போய் எண்ணெயை இன்னொருத்தர் கொடுக்க முடியும்னா இப்போ பல கிலோமீட்டர்கள் நீங்கள் கடந்து வரணும். இது எண்ணெய் விலைகளை ஏற்ற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அந்த எண்ணெய் விலை 100, 150 கூட போகும்னு சொல்கிறவர்கள்லாம் இருக்காங்க. அது எண்ணெய் விற்கிற நாடுகளுக்கு இது ஒரு ஆதாயமான நேரம், வாங்குகிற நம்ம மாதிரி நாட்களுக்கு இது ஒரு துன்பமான நேரம். எண்ணெய் விலை உயர்ந்துச்சுன்னா பணவீக்கம் உயரும், பணவீக்கம் உயர்ந்துச்சுன்னா விலைவாசி உயரும். அப்போ எல்லாரையும் அது பாதிக்கும். இது ஒரு பக்கம். இதுக்கு எப்படி தீர்வு? நீங்கள் கேட்டீங்க, இது ரொம்ப நாள் நடக்குமா, சீக்கிரம் முடியுமான்ட்டு. அமெரிக்க வீரர்கள் ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் அவர்களுடைய உயிரிழப்பு அதிகமானால் அவருக்கு பெரிய அழுத்தம் வரும் அதிபர் ட்ரம்ப்புக்கு, இந்த போரை நிறுத்திடணும் அப்படின்ட்டு. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு அழுத்தம் ஏற்பட்டு சீக்கிரம் முடிஞ்சா? ஆமாம். அதாவது எனக்கு சேதம் வரும்பொழுது தானே எனக்கு தெரியும் அதனுடைய துன்பம். அதனால் அது வர வரைக்கும் அவர் வெனிசுவேலாவில் அவர் ரொம்ப வெற்றிகரமாக ஒரு சாகசத்தை நிகழ்த்திட்டாருன்றதுனால அவர் கொஞ்சம்
அவர் எதையும் பண்ண முடியும்னு நினைக்கிறார். இது வந்து அது மாதிரி இல்லை, இது அதை விட பல மடங்கு சிக்கலான ஒரு நாடு. அப்புறம் தொலைவில் இருக்குது, 11,500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதனால் இது வந்து இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் அனிமல். இது ஒரு புதிய மிருகம். அதனால் இதை வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியுமான்ட்டு எனக்கு தெரியல. அவர் நினைச்சதெல்லாம் அடைய முடியுமான்னு தெரியல. ஆனால் அதை இவர்கள் வந்து அவர்களுடைய ஆற்றலை எவ்வளவு முடியுமோ குறைக்க, சீரழிக்க, மட்டுப்படுத்த முடியுமோ அதை பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பல பேரை தீராத ஒரு தலைமுறை 2 தலைமுறை இதை பற்றி நினைச்சு வேதனைப்படுறதுக்கும் வருத்தப்படுறதுக்குமான ஒரு போராக முடியும். இல்லை, இந்த போர் ஈரானில் ஆட்சி மாற்றத்தையோ இல்லை ஒரு அரசியல் மாற்றத்தையோ ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழலை தெரியல, அது நடக்குமான்ட்டு. அந்த மக்கள் தான் அதுக்காக போராடணும். அங்கே இருக்க இராணுவ வீரர்கள், அங்கே இருக்க இராணுவம், சீருடை அணிந்த ஆயுதம் தாங்கியவர்கள், அவர்கள் மக்களோடு சேர்ந்து அது நடந்துடும். அவர்கள் இதுவரைக்கும் இந்த ஆட்சியிலிருந்து தங்களை பிரித்து கொள்ள விரும்புவதாக தெரியவில்லை. கண்டிப்பாக சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழ்நாடு நவ் சார்பாக மிக்க நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.